ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். எனக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட எக்ஸாம் டேட் பத்தி பார்க்க போறோம். கிராஜுவேட்டுக்கு 16 மார்ச்ல இருந்து 27 மார்ச் வரைக்கும் எக்ஸாம் நடக்க போகுது. இன்னைக்கு ஈவினிங் கிராஜுவேட்டுக்கான சிட்டி இன்டிமேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கிராஜுவேட்டோட சிபிடி 1 எக்ஸாம் முடிஞ்ச கையோட ஒரு வாரம் இல்லைன்னா 2 வாரத்துல அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது ஏப்ரல் மந்த்ல ஃபர்ஸ்ட் வீக் இல்லைன்னா செகண்ட் வீக் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான சிபிடி 1 எக்ஸாம் வந்து நாம எதிர்பார்க்கலாம். கரெக்டா ஒரு 35 நாள் கிட்ட தான் உங்களுக்கு வந்து டைம் இருக்கு. ஸோ இந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும். ரெண்டாவது கரண்ட் அஃபேர் வந்து ரிவிஷன் பண்ணணும். ஆல்மோஸ்ட் எல்லாருமே சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. ஸோ இப்போ டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருதுன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 மார்க் 60 மார்க் வருது, இல்ல 70 மார்க் வருது அப்படின்னா ரிமைனிங் மார்க் எங்க போகுது, எந்தெந்த டாபிக்ல எல்லாம் வீக்கா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த டாபிக்கை அகைன் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அந்த டாபிக் மட்டும் சாப்டர் டெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வந்து ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். அடுத்து 3வது ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும், 4வது ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். ஒவ்வொரு ஃபுல் டெஸ்ட்லயும் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஃபைனலா நம்மளோட ஸ்கோர் வந்து ஒரு 85க்கு மேலலாம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாம்ல ஒரு டாப்பராவே செலக்ட் ஆகிரலாம். அடுத்து கரண்ட் அஃபேர். என்டிபிசி பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர் முன்னாடிலாம் வந்து பழைய கரண்ட் அஃபேர் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. 2 வருஷத்தோட கரண்ட் அஃபேர், 1 வருஷத்தோட கரண்ட் அஃபேர்னு. இப்ப மெஜாரிட்டியா கேக்குறது பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேக்குறாங்க. நீங்க கிராஜுவேட் படிச்சாலும் சரி, அண்டர் கிராஜுவேட்டுக்கு போனாலும் சரி, இல்ல ரெண்டுக்குமே நீங்க அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுக்கோங்க. செப்டம்பர் 2025ல இருந்து மார்ச் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை தரோவா படிச்சுக்கோங்க. ஏன்னா 40 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ்ல கேக்குறாங்க. இந்த 40ல 20 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ல வந்துரும். சோ இந்த 20க்கு 20 நீங்க எடுக்கணும் அப்படின்னா செப்டம்பர் 2025ல இருந்து மார்ச் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேரையும் நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன்ல நீங்க வந்து நல்ல ஸ்கோர் வாங்கிடலாம். ஸோ இந்த 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கிறதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல சிஏ பிடிஎஃப் கோர்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். இந்த கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ என்டிபிசி எழுத போற ஸ்டூடெண்ட்டுக்காக லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சிஏ பிடிஎஃப் பிளஸ் சிஏ டெஸ்ட் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 799 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ என்டிபிசி ஸ்டூடெண்ட்டுக்காக கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர், கண்டிப்பா இந்த 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நீங்க படிச்சீங்கன்னா 20 அவுட் ஆஃப் 20 வந்து உங்களால வாங்க முடியும். சோ அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து கொடுத்திருப்போம். முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே அதிலேயே கவர் பண்ணிருவோம். கடைசி 8 மாசத்தோட A to Z கரண்ட் அஃபேர் வந்து இதுல வந்து உங்களுக்கு கவர் ஆகியிருக்கும். சோ இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 199. எனக்கு என்டிபிசி கிராஜுவேட்டுக்கும் கரண்ட் அஃபேர் வேணும், அண்டர் கிராஜுவேட்டுக்கும் கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி இந்த 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ 8 மந்த்ஸ் கரண்ட் அஃபேர் ஃபீஸ் வந்து இன்னைக்கு நாம வந்து க்ளோஸ் பண்றோம். ஓகேவா? சோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதனால தான் 799 கரண்ட் அஃபேர் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 8 மந்த்ஸ் கரண்ட் அஃபேருக்காக 199 வந்து கொடுத்துருக்கோம். சோ இன்னையோட நாம வந்து இந்த ஃபீஸை வந்து க்ளோஸ் பண்ண போறோம். சோ இன்னும் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட் இந்த கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு இந்த 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரை தரவா படிங்க. அதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த 35 டேஸ்ல அண்டர் கிராஜுவேட்டுக்கு நான் டெஸ்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியல, எனக்கு ஃபுல் டெஸ்ட் வேணும், சாப்டர் டெஸ்ட் வேணும், செக்ஷனல் டெஸ்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 599. சோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நாம வந்து பிப்ரவரி மந்தோட ஸ்டார்டிங்ல கொடுத்த ஆஃபர்ல இப்ப 3 கூப்பன் கோட்ஸ் அவைலபிளா இருக்கிறதுனால சோ இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு என்டிபிசி கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா தெளிவா ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியோட கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? சோ ஒன்ஸ் நீங்க லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர்னு எல்லாமே டெய்லி பேசிஸ்ல கொடுத்துருவோம். அதுக்கான டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். சிஏ பிடிஎஃப் பிளஸ் சிஏ டெஸ்ட் வந்து அதுல வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்களுக்கு என்டிபிசிக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. 199 மட்டும் பே பண்ணா போதுமானது. சோ எஸ்டர்டேவே உங்களுக்கு சொல்லியிருந்தோம், இன்னையோட இந்த 199 ஃபீஸை வந்து நாம க்ளோஸ் பண்ண போறோம். சோ என்டிபிசிக்கு எனக்கு கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. சோ என்டிபிசி சிஏனா 199 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க.
ஸோ இதுதான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச். உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டெஸ்ட் வந்து குடுத்துருப்போம். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். எந்த டைம்னாலும் நீங்க வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு 100 கொஸ்டின் வந்து குடுத்துருப்போம். 1.5 மணி நேரம் டைம் குடுத்துருப்போம். டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டீடைல்டான சொல்யூஷனும் உங்களுக்கு இதுல வந்து குடுத்துருப்போம். ஓகேவா? அதே இது இங்கிலீஷ்ல அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல ஓப்பன் ஆகும். ஸோ டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கான டீடைல்டான சொல்யூஷனும் நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து நம்ம கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ். ஓகேவா? ஸோ லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே இதுல வந்து கிடைச்சிரும். ஸோ இப்ப இந்த என்டிபிசிக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் மட்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர உங்களுக்கு செப்பரேட்டா இதுல வந்து போட்டு குடுத்துருப்போம். ஸோ இதுல வந்து பிடிஎஃப் இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? சொன்ன மாரி செப்டம்பர் 2025ல இருந்து உங்களுக்கு மார்ச் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் வந்து இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ மார்ச்சோடது பார்த்தீங்கன்னா, நீங்க என்டிபிசி கிராஜுவேட்டுக்குன்னா 10ஆம் தேதி வரை மட்டும் படிச்சா போதும். அண்டர் கிராஜுவேட்டுக்குன்னா நீங்க மார்ச் 31 வரைக்கும் கரண்ட் அஃபேர் படிக்கணும். ஸோ மார்ச் மந்த்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 டேஸ் தான் இப்போ முடிஞ்சிருக்கு. ஸோ 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மந்த்துக்கு தனியா இதுல வந்து ஒரு ஃபோல்டர், ஒரு பிடிஎஃப் போட்டு இதுல வந்து குடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கரண்ட் அஃபேர் ஸோ இந்த மாதிரி டீடைல்டா வந்து குடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ நீங்க வந்து உங்களோட ஃபோனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ்லயே நீங்க டவுன்லோட் பண்ணி இதுல வந்து படிச்சுக்கலாம். ஸோ ஃபுல்லாவே இப்ப டிசம்பர் மந்த் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா, டிசம்பர் மந்தோட A to Z கரண்ட் அஃபேர் வந்து இதுல இருக்கும். ஓகே. ஸோ டோட்டலா டிசம்பர் மந்த் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 115 பேஜஸ் வரும். ஸோ உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இதுலயே இருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாமே குடுத்துருப்போம். அதே மாதிரி எக்ஸ்பிளனேஷனும் பாத்தீங்க அப்படின்னா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து எக்ஸ்பிளனேஷனும் இதுல வந்து உங்களுக்கு குடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த கோர்ஸ்லயே நீங்க வந்து டெஸ்ட்டும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் வந்து குடுத்துருப்போம். ஸோ டெய்லி டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அன்னன்னைக்கு டெஸ்ட் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஜனவரி, பிப்ரவரி இப்போ ஜனவரி மந்த்ல ஏதாவது ஒரு டெஸ்ட் அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிருப்போம். அதே மாதிரி பிப்ரவரிக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட். ஓகே. ஸோ அன்னைக்குள்ள டெஸ்ட்டை அப்பப்போ உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிருவோம். அதே மாதிரி இப்போ மந்த்லி டெஸ்ட்டா நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கரண்ட் அஃபேர் வந்து மந்த்லி டெஸ்ட்டாவும் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மந்த்லி டெஸ்ட்டுங்கும் போது அந்த மாசத்துல உள்ள எல்லா கரண்ட் அஃபேருமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ மந்த்லி டெஸ்ட்டுங்கும்போது உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து ரொம்ப லென்த்தியா இருக்கும். எப்படி இருக்கும்னா, டோட்டலா 600 கரண்ட் அஃபேர் இருக்கும். 600 ஒன் லைனர் வந்து குடுத்துருப்போம். ஒரு மாசத்தோட கரண்ட் அஃபேருக்கு பார்த்தீங்கன்னா, ஒன் லைனர் டெஸ்ட்டா எடுக்கிறீங்க அப்படின்னா 600 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகேவா? அதே வாரம் எடுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கொஸ்டின், 150 கொஸ்டின் வரும். டெய்லி எடுக்கிறீங்க கரண்ட் அஃபேருக்கு டெஸ்ட் அப்படின்னா, உங்களுக்கு அதுல வந்து ஒரு 30ல இருந்து 40 கொஸ்டின் வரைக்கும் வரும். ஓகே. ஸோ டெய்லியும் நீங்க டெஸ்ட் எடுக்கணும். அதே மாதிரி வாரமும் படிச்சு முடிச்சத ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் மந்த்லியும் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர் தேவை அப்படின்னா, கரண்ட் அஃபேர் வந்து நீங்க லைஃப் டைம் வேலிடிட்டியோட ஜாயின் பண்ணிக்கோங்க. என்டிபிசிக்கு மட்டும் எனக்கு 20 அவுட் ஆஃப் 20 மார்க் வாங்குறதுக்கு 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் மட்டும் வேணும் அப்படின்னா 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 199 ஃபீஸும் இன்னைக்கு நாம வந்து க்ளோஸ் பண்ண போறோம். ஏன்னா நம்ம கரண்ட் அஃபேரோட ஒரிஜினல் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 799. சோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையுமே நம்ம பேக் அண்ட் வழியா ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் டீம் சார்ஜஸ் இருக்கும், ரேசர் பேக்கான சார்ஜஸ் இருக்கும். ஓகே. சோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா 799க்கு தகுந்த மாதிரி தான் நாம பே பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ண முடியும். ஓகேவா? சோ இப்போ இந்த 199 பே பண்ணும்போது பாத்தீங்கன்னா சேம் 799க்கு நாம என்ன மாதிரிலாம் பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் எல்லாமே பே பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இது ஸ்டூடெண்ட்ஸுக்காக லாஸ்ட் மினிட்ல இந்த கரண்ட் அஃபேர் படிக்கணும் அவங்க, இதால அவங்களோட மார்க் வந்து ஒரு 5 மார்க், ஒரு 10 மார்க், 15 மார்க் வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகணுங்கிறதுக்காக தான் 199க்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகே. சோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப நீட்டா கொடுத்திருப்போம். சோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் கரண்ட் அஃபேர் எங்க படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. அண்டர் கிராஜுவேட்டோட எக்ஸாம் வந்து ஏப்ரல்ல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஓகே. அப்ப இப்போ அப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய குரூப் டி 9ஆம் தேதி குரூப் டியோட அப்ளிகேஷன் முடியுது மேம், அதுக்கு எக்ஸாம் எப்ப எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூலைல எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரயில்வே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் முடிய அடுத்த எக்ஸாமுக்கு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண கையோட அதுக்கு அடுத்து வந்த கேலண்டருக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்டா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் ஃபாஸ்டா படிங்க. ஓகேவா? சோ என்டிபிசி டெஸ்ட் ஜாயின் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. என்டிபிசி சிஏனா ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. இல்ல லைஃப் டைம் வேலிடிட்டியோட சிஏ வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. இப்பதான் நான் குரூப் டிக்கு அப்ளை பண்ணிருக்கேன், என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு எனக்கு ஒரு பெஸ்டான கிளாஸ் வேணும், எஸ்எஸ்சி படிக்கிறேன் அதுக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்.
இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இந்த 199 வந்து இன்னையோட ஆஃபர் வந்து க்ளோஸ் பண்றோம். மறக்காம இமீடியட்டா மெசேஜ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ படிங்க, ஸோ ரிவிஷன் பண்ணுங்க. லாஸ்ட் மினிட்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த மார்க் விடுறது ஒரு 100க்கு 60 65 கிட்ட வந்துருவாங்க. ரிமைனிங் ஒரு 5 மார்க்ல வந்து அங்கயா இங்கயா அப்படிங்கிற மாதிரி நிப்பாங்க. ஒரு 70 கிட்ட எல்லாம் போறதுக்கு. சோ அப்படி இருக்கும்போது நமக்கு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு 3 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கலாம், ஒரு 4 5 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கலாங்கிற மாதிரி தோணும். சோ அதுக்கு எங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிரலாம். சோ மார்க் டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. டெஸ்ட் எடுக்கிறதுக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.